நமது ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை மிகவும் தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 145 17 முதல் 21 வசனங்கள். 145 சங்கீதம் 17 வசனம் முதல் 21 வசனம் உடைய தியான வசனம் சங்கீதம் 19 14 சங்கீதம் 14 வசனம். என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனமானது பலமுறை ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம், சொல்ல கேட்டிருக்கிறோம். நிறைவு ஜெபமாக குருவானவர் இந்த வார்த்தையை சொல்லி நம்மை ஆசீர்வதித்து அனுப்புவதை கேட்டிருக்கிறோம். அதனுடைய பொருளினுடைய தாக்கம் என் வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றமாய் காணப்படுகிறதா? இங்கே பாருங்கள், முதலாவதாக சங்கீதக்காரனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கின்றதான உறவை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஆண்டவருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட உறவு. என் கன்மலை, என் மீட்பர், என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தை தியானமும். அவர் என்ன சொல்கிறார்? நீர் என்னுடைய கன்மலை, என்னுடைய மீட்பர். என்னை மீட்டெடுத்தவர், என்னை கன்மலையின் மேல் நிறுத்துகிறவர், என்னை உயர்த்துகிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட அந்த உறவுக்குள்ளாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே நான் தியானிக்கிற தியானமும் ஏற்புடையதாக இருக்க வேண்டும், ஒரே சீராக இருக்க வேண்டும். வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், ஆங்கிலத்திலே சொல்லுவோம் என்றால், எ கான்சிஸ்டன்ட் லைஃப். ரெண்டும் ஒன்றாக இருக்கக்கூடிய, ஒத்து போகக்கூடிய, சீராக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வாயின் வார்த்தை வேறு, உள்ளத்தின் தியானம் வேறு என்று சொல்லுகின்ற இருவிதமான நடிப்பான ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரே சீரான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சீரான வாழ்க்கை அல்லது வார்த்தையும் தியானமும் முரண்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருப்பது மிக அவசியம் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று ஜெபிக்கிறார். இதை தெளிவாக கூற வேண்டுமானால், என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசமும் என்னுடைய விசுவாச அறிக்கையும் ஒன்றோடொன்று இணைந்து சீரானதாக இருக்க வேண்டும். அதாவது விசுவாச அறிக்கையை சொல்லுகிறோம், நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்வோம் என்று சொல்லி அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் அல்லது நிசையா விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கையிடுகிறோம். அந்த அறிக்கையும் என்னுடைய விசுவாசமும் இணைந்து செல்லுகிறதா, இரண்டு ஒரே சீராக காணப்படுகிறதா என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு தகப்பனார் காலை உணவுக்காக வழக்கம் போல அந்த மேஜையிலிருந்து ஜெபித்தார். ஆண்டவர் தந்த காலை உணவிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். ஜெபித்து முடித்து ஆமேன் சொன்னதும் சாப்பிட ஆரம்பிப்பதற்கு முன்பாக தன்னுடைய வழக்கத்தின்படியே கஷ்ட நேரத்திற்காக, பலவீனத்திற்காக, தேவைகளுக்காக, தரம் குறைந்த உணவிற்காக, அது சமைக்கப்பட்ட சமையல் முறைக்காக, இன்னும் பல பல காரியங்களுக்காக முறுமுறுப்பின் படலத்தை ஆரம்பித்து பேசிக்கொண்டே அவர் செயல்பட ஆரம்பித்தார். அது சரியில்லை, இது சரியில்லை, அது இல்லை, இது இல்லை, இது ஒன்று வாயில் வைக்கக்கூடிய ருசியாக இல்லை. இவ்விதமாக அவர் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறதை அவருடைய சிறிய மகள் அங்கே கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த சிறு பிள்ளை வழக்கத்திற்கு மாறான சிரத்தையோடு தன்னுடைய தகப்பனாருடைய புலம்பலின் சொற்பொழிவை இடைமறித்து, அப்பா, நீங்கள் ஜெபத்தில் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் கேட்பார் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டாள். அவர் சொன்னார், ஆம் மகளே, நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார், அவர் கேட்பார் என்று சொன்னார். உடனே அந்த பிள்ளை, சற்று முன்னதாக நீங்கள் இறைச்சியின் தன்மை, காப்பியின் தன்மை, ருசி இவைகளை பற்றி முறுமுறுத்து கூறிக்கொண்டிருந்தீர்களே, அவைகளை ஆண்டவர் கேட்பாரா என்றாள். ஆம் என்று தாழ்ந்த குரலில் சொன்னார். உடனே அந்த சிறுபிள்ளை கேட்டாள்,
அப்பா, அப்படியானால் எந்த ஜெபத்தை ஆண்டவர் நம்புவார் என்று கேட்டாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேஜையிலே படைக்கப்பட்டிருக்கிற உணவுக்காக ஜெபித்து உணவு சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது அது தேவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது, தேவன் அதை ஆசீர்வதிப்பார் என்ற நிச்சயத்தோடு அதற்காக நன்றி செலுத்தி ஜெபித்து சாப்பிடுகிற வேளையில் அதை சமையல் செய்தவர்களுக்காகவோ அல்லது அதனுடைய ருசி சற்று குறைவாக இருப்பதற்காகவோ அந்த சமையல் செய்த தன்னுடைய வீட்டு மனைவியை மிகவும் கேவலமாக பேசுவதோ இவ்விதமான ஒரு செயல்பாடுகள் காணப்படும் என்றால் சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? ஒருவேளை நாம் மாய்மாலமான காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம் அல்லவா என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் சில ஒவ்வாத நம்முடைய சொந்த வாழ்க்கையை நமக்கு ஞாபகமூட்டுகிறது அல்லவா? கர்த்தரிடத்திலே நம்மை ரட்சிக்கும்படியாக வேண்டும்போது அவருடைய கிருபையை ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆனால் அனுதினமும் அவருடைய தாங்கும் கிருபையில் சார்ந்திருக்கிறோமா? அவருடைய கிருபையை உதாசீனப்படுத்தினவர்களாக காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய ரட்சிப்பின் கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவரை ஆண்டவரே என்று வாயார அழைக்கிறோம். ஆனால் அவர் என்னை ஆண்டு கொள்ளும்படியாக என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அவருடைய வேலைக்கும் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய நேரத்திற்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? அவர் என்னை ஆண்டு கொள்ளுகிறாரா? அவர் என்னை நடத்துகிறாரா? நான் நடத்துகிற பாதையிலே அவர் வர வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவருடைய ஒப்புதலுக்காக நான் காத்திருக்கிறேன். என்னுடைய திட்டங்கள் என்னுடைய தீர்மானங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே இதற்கு ஒரு ஆமீன் சொல்லும் என்று சொல்லி காத்திருக்கிறோம். இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும். அவருடைய ரட்சிப்பின் கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நல்லது. ஆனால் அவர் என்னுடைய ஆண்டவராக, என்னுடைய தலைவராக, என்னை நடத்துகிறவராக அவர் இருக்கிறாரா? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக அவர் நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? அவரை இரட்சகர் என்று அழைக்கிறோம். அவரது ரட்சிப்பு அனுதினமும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய மகனாக, மகளாக, ரட்சிப்பின் கிரியைகளுக்கு ஒரு அடையாளமாக, சான்றாக, சாட்சியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அவரை மேய்ப்பன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவருடைய மேய்ச்சலுக்கு இணங்கி அவருடைய வழியிலே நாம் செல்லுகிறோமா? அவரின் குரலுக்கு செவி கொடுக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் என்னுடையவைகளை அறிந்தும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய மந்தை, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி காத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா? அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்கள். யோசித்து பார்க்கிறோம். அவரை அப்பா, பிதாவே என்கிறோம். ஆனால் அப்பாவுக்குரிய கனத்தை கொடுக்கிறோமா? தேற்றவாளனும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவருமான அவருடைய வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவருக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அனுதினமும் நம்முடைய அடிகளை அவர் வழி நடத்த அனுமதிக்கிறோமா? ஆண்டவரின் பரிசுத்தமான வல்லமையான வேத வசனங்களுக்காக, அவருடைய வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஆனால் அவற்றை வாசித்து அவற்றை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய சீரான வாழ்க்கை, அதாவது திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களுமாயும் இருக்கிற அந்த சீரான வாழ்க்கை என்னிடத்திலே உண்டா? அவருடைய சித்தத்திற்கு முழுவதும் இசைந்ததோடான விசுவாசத்தினால் வாழுகின்ற வாழ்க்கையே நமது பங்காக கொண்டு கர்த்தரை நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய செய்கையினாலும் பிரியப்படுத்துவதில் வெகு கவனமாயிருப்பது மிக மிக அவசியம் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எவ்விதமாக வாழுகிறோம்? எப்படி ஜெபிக்கிறோம்? ஒவ்வாத வாழ்க்கையை களைந்து கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக நம்மை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். உம்மில் அன்பு கூறுகிறேன் என்கிற நான், ஆண்டவரே உமக்கு உம்முடைய திருவுள சித்தத்திற்கு கீழ்ப்படிய ஆயத்தமாயுள்ளேன் என்று அவரிடத்திலே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்போதும் சீராக, பொருத்தமாக,
காணப்பட்டு உம்மை பிரியப்படுத்துவதாக அமையட்டும். கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.